ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன். வெட்னஸ்டே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் வந்த பழம்தான். ரஸ்தாளி பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழம்தான் இது. இன்றைக்கி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த காயெல்லாம் வந்து இனி நான் பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஆனால் காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு தாறுமாறாக விற்கிது. நான் என்ன பண்ணேன், கருவேப்பிலை எல்லாமே வந்து ஆஞ்சு எடுத்து வச்சிட்டேன். ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்ததையுமே ரெண்டையும் தனியாக ஆஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான். இனி வந்து நான் காய் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி சைஸாக தான் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 110 ரூபாய் என்னவோவாமா. இனி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ரேட் ரொம்ப அதிகமாக விற்கிது. அப்புறம் கீரையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த கட்டை பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு என்னமோ விற்கிதுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த நெல்லிக்காயெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த மார்னிங் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக. அப்புறம் ஆனால் காயெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் ரைஸை விட இந்த வெஜிடபிள்ஸ் தான் வந்து நான் அதிகமாக எடுத்துக்குவேன். இந்த கோவக்காயெல்லாம் அதே மாதிரி ரொம்ப நல்லது வெயிட் லாஸில் இருக்கும்போது. நம்ம நாட்டு காய்கள்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம வெயிட் லாஸ்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் இங்கே மழை தூறல் நிற்கவே இல்லை. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து இப்படி தான் இருக்குது. நான் ஒரு 1/2 hour வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டேன். பார்த்திங்கன்னா வந்து காயவே இல்லை, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதில் எடுத்து உள்ளே போட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் நேற்று துவைச்சி போட்ட துணி எப்படியோ ஒரு வேலையை நான் காய வச்சு எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நேற்றே எடுத்து நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து மடித்து எடுத்து வைக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து அவரோட துணியெல்லாம் வந்து அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இனி இதெல்லாம் எடுத்து நான் உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை எடுத்து வைக்கணும். துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. நான் மடிக்கும் போதே வந்து அவங்களோடது தனித்தனியாக மடித்து வச்சுருவேன், எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இனி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் சாப்பிட வேண்டியதுதான். அவரோடது மட்டும் நான் அவர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கட்டும்னு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் வச்சு அவரே எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் பாப்பாக்காக ஸ்டிச் பண்ணது. ஒரு ரன்னிங் மெட்டீரியல் இருந்துச்சு, அதில் ஸ்டிச் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா லெகின் போட்டு மேலே இந்த டாப் போடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து சும்மாவே இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் ஸ்டிச் பண்ணலான்னு ஸ்டிச் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்போஸ் வந்து உங்கள் யாருக்காவது வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள். நம்ம டெய்லரிங் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போடலாம். பேசிக்லேருந்து பண்ணுற மாதிரி கூட நம்ம வீடியோஸ் போடலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. பாப்பாக்கு அழகாக இருக்கும். நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதுவும் வந்து இந்த ரன்னிங்கில் எடுத்தது தான், ரயான் மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா இதுக்கு நான் லைனிங் எல்லாம் எதுவும் கொடுக்கல, சும்மா அப்படியே தான் ஸ்டிச் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணேன். இந்த ஷோல்டர் கிட்ட 2 சைடுமே, ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே ஃப்ரில் வரும். ஆனால் நான் வந்து இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா இந்த ரோப் வைக்கிறத வந்து டைரெக்ஷன் மாற்றி வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடியும் இந்த சைடை பிரிச்சுட்டு அதை மாற்றி வைக்கணும். மற்றபடி இந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்தது. ஜிப்பு வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் வந்துருந்துச்சு. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். இதுவும் பெரிய பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணது தான். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சாரீ எடுத்து அதில் 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதில் மீதி கொஞ்சம் துணி இருந்துச்சு. அதில் வந்து நான் குட்டி பாப்பாவுக்கு வந்து இதை ஸ்டிச் பண்ணேன். அழகாக இருந்தது இந்த கலர். அவளுக்கு வீட்டுக்கு டெய்லி வேறாக போட்டுக்கிறதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா மீதி ஏதாவது துணி இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தைச்சிருங்க. அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு போடவும் நம்ம கடையில் அதை காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியதில்லை. இப்போ நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. நான் எல்லாமே கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன் அப்போவே. இப்போ பாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் ரொட்டீனுக்கு என்ன லஞ்சு நான் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஒயிட் ரைஸு இன்றைக்கி சௌ சாம்பார் தான் வச்சோம். மார்னிங்கே வச்சாச்சு ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரசம், கத்திரிக்காய் பொரியல், தயிர். அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாக் முடியுது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்.